இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கவன்கள். பெரிய ஒரு ராட்சதன் 40 நாட்களாக இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு ராட்சதனை தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது, ஆனால் அவன் கையில் ஒன்று இருந்தது. என்ன? கவனும் கல்லும். தாவீதோடு கூட இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கவன்கள் எரிகிறவர்களா இருந்தார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதோடு கூட தாவீது கவன்கள் எரிகிறவர் மட்டுமல்ல, தாவீதோடு கூட இருந்தவர்களும் கூட கவன்கள் எரிகிறவர்களாக இருந்தார்கள். ஏன் தாவீது கவன்களை பயன்படுத்தினார்? கவன்கள் என்பது மனித வரலாற்றில் மிகவும் பழமையான, அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருந்தது. அந்த நாட்களிலே, தாவீது நாட்களிலே கவன்கள் என்பது மனித வரலாறு மிகவும் பழமையான ஆயுதம் மாத்திரமல்ல, அந்த கவன்கள் என்பது சக்தி வாய்ந்த எரியும் ஆயுதங்களில் ஒன்றாய் இருந்தது. ஆகவே தான் தாவீதுக்கு தெரியும், ஒரு கவன்களினாலே கோலியத்தை வீழ்த்த வேண்டும். அவனுக்கு தெரியும் இந்த கவன்களினால் என்ன ஒரு சக்தி இருக்கிறது, இந்த கவன்களை பயன்படுத்தி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், இந்த கவன்களை வைத்து எதை செய்ய முடியும் என்பதை தாவீது தெளிவாக அறிந்திருந்தபடியினாலே அவர் கவன்களை பயன்படுத்தினார். பட்டயத்தை பயன்படுத்தவில்லை, வேறு சில ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை, வில்லம்பை பயன்படுத்தவில்லை. தாவீது கவன்களை பயன்படுத்தி, ஏனென்றால் அது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக, எரியும் ஆயுதங்களில் ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமாக கவன்கள் இருந்தது. எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள இது மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு ஆயுதமாக இருந்தது. ஒரு தேர்ந்த கல்லின் வேகத்தை பாருங்க. கவனில் வைத்து ஒரு சிறந்த ஒரு பயிற்சி பெற்ற வீரன் கவனில் வைத்து சுற்றி எரிந்தால் அதன் வேகம் மணிக்கு 150 முதல் 250 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்குமா. ஆகவே தான் தாவீது பயிற்சி பெற்ற ஒரு கவன்கள் வீரனாய் இருந்தார். ஆகவே தான் எப்படிப்பட்ட கோலியாத்தை வீழ்த்துவதற்கும் என்னிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாகிய கவன்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் யோசித்து வைத்திருந்தால், அவருக்கு தெரியும் எனக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கவன்கள். எப்படிப்பட்ட சத்துரை வீழ்த்துவதற்கு, இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் வந்த கோலியத்தை வீழ்த்துவதற்கும் எனக்கு தேவை கவன்கள் என்பதை தாவீது அறிந்திருந்தபடினால கவன்களை பயன்படுத்தினார். அந்நேப்பர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களில் ஒன்று கவன்கள். எப்பொழுதுமே கவன்களை வைத்துக் கொள்வதில் கவனமாக இருந்தார்கள் மேய்ப்பர்கள். தாவீதும் கூட ஒவ்வொரு நாளும், இப்பொழுது இந்த நாட்கள் எப்படி நாம் வெளியே போகிற பொழுது அந்த அத்தியாவசியமான பொருட்களை மறந்து விடாமல் எடுத்து செல்கிறோம், அதே போல அந்த நாட்களில் தாவீது ஒவ்வொரு நாள் ஆடுகளை மேய்ப்பதற்காக வெளி செல்கிற பொழுது கவன்களை தவறாமல் எடுத்து சென்றிருந்தார். அந்த நாட்களில் தாவீது பயன்படுத்தின பயிற்சி தான் பின்னாட்கள் கோலியத்தை வீழ்த்துவதற்கு எளிதாக இருந்தது. நாம் தேவனுடைய கையில் இருந்தார். இந்த நாட்களிலே நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய பணித்தளங்களிலே, நம்முடைய ஊழிய ஸ்தலங்களிலே எழுப்பி கொக்கரித்துக் கொண்டிருக்கிற கோலியத்தை மேற்கொள்வதற்கு நம் கையில் இருக்கிற சாதாரண காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் அதை பயன்படுத்துவார். நம்மை கர்த்தருடைய காரியத்தில் ஒப்பு கொடுத்தால் பயன்படுத்துவார்.